காலை வணக்கம். அடிக்கடி வர்ற அடுத்த பிரச்சனை இது என்னென்னா, பெற்றோர்கள் அவங்க தன்னுடைய மகன் மகள் மேலே இருக்கிற பாசத்தால் அவங்கள நம்பியோ இல்லை அவங்களுடைய வற்புறுத்தலையோ செட்டில்மெண்ட் டீடு எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அங்கே தான் இருக்கிறோம், மருந்து மாத்திரைகள்லாம் செலவு பண்ணுறாங்க, அதுக்கு பயந்துக்கின்னு செட்டில்மெண்ட் டீடு போட்டுருவாங்க. அது முடிஞ்ச உடனே அந்த கேள்வியை துரத்தி விட்டுருது. அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிர்வாக அதிகாரிகள் ரெவென்யூ அத்தாரிட்டிக்கிட்ட போய் கேஸ் போட்டு ஐயா என்ன திருத்துறாங்க அப்படின்னு போது இதுக்காக ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. என்ன சட்டம்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட். சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸில் வருது. சோசியல் இன்ஜினியரிங்னா என்ன, சமுதாயத்தில் ஏற்படுகிற மாற்றங்களின் விளைவாக ஏற்படுகிற புதிய நடைமுறைகள், புதிய சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை ஒழுங்குபடுத்துவதற்காக இயற்றப்படுகிற சட்டங்கள் தான் இந்த சோசியல் இன்ஜினியரிங் சட்டங்கள். அது மாதிரி போடப்பட்ட சட்டம் தான் இது. இதை பற்றி ஒரு தீர்ப்பு, நிறைய தீர்ப்பு இருக்குது, இது முக்கியமான தீர்ப்பு இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் உங்கள் கூட. ஏஆர் 2026 கர்நாடகா 59 தாரணேஷ் வேர்சஸ் ஜெயலக்ஷ்மி அண்ட் அதர்ஸ் மெயின்டெனன்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ். அம்மாவுக்கு அம்மா பொண்ணுக்கு பையனுக்கு செட்டில்மெண்ட் டீடு எழுதி விட்டார். கண்டிஷ்னல் செட்டில்மெண்ட் டீடு தான், நீ என்ன மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அவர் பண்ணாதனால ரெவென்யூ அத்தாரிட்டி அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் அந்த அம்மா பேரையும் சேர்த்துடுறாங்க. அதை எதிர்த்து அது மேல் அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீல் அந்த சேர்த்ததை எடுக்க சொல்லிடுறாங்க. சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் உயர்நீதிமன்றம் கர்நாடகா உயர்நீதிமன்றம் குர்மிளா தீக்ஷித் ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 458 விசாரணை பண்ணி சுதேஷ் சிக்காரா என்ற வழக்கையும் விசாரணை பண்ணி இது இந்த சட்டம் இயற்றப்பட்டது எதுக்குன்னு கேட்டால், பாதுகாப்புக்காக. நோபல் இன்டென்ஷன் லுக்கிங் ஆஃப்டர் தி டோனி வித் ஆல் கேர் லவ் அண்ட் அஃபெக்ட் ஹஸ் கிவன் ப்ராப்பர்ட்டி மென்ஷன் டு தி கண்ட்ரோல் அண்ட் கஸ்டடி ஆஃப் டோனி. இதனால் இது இருக்கிறதுனால, இந்த மாதிரி வார்த்தைகள் டீடில் இருக்கிறதுனால இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன், பாராளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அவைகளின் எண்ணங்கள் என்னன்னா, வயதானவர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாப்பாக போட்டிருக்கிறதுனால அதை சட்டத்தில் உள்ள பிரிவுகளை அவர்களுக்கு சாதகமாக தான் வாசிக்க வேண்டும், இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த உத்தரவை செக்ஷன் 23 நீங்கள் ரெக்கார்டில் பேர் மாற்றலாம், காலி கூட பண்ணலாம் அப்படின்லாம் உத்தரவு போட்டுருக்காங்க. மிக அருமையான தீர்ப்பு. சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசி தான் ஆகுனா, ஐயா ஜோசப் விஜய் இன்றைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. யாருடைய கருணையின் அடிப்படையில் ஏற்கிறார் என்றது தான் இப்போ ரொம்ப முக்கியம். எந்த ஆட்சி தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்தியின் மூலமாக ஆதரவு. அவர் காங்கிரஸ் அவங்கலேருந்து விலகி வந்தாங்க. நான் இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு, அவர் இன்னொருத்தர் விசிகா, இன்னொருத்தர் ஐயுஎம்எல்னு ஒருத்தர். நான்லாம் முடியாதுன்ட்டு கட்சியில் எல்லாருக்கும் லாட்ரி அடிச்சிருக்கு. லாட்ரியெல்லாம் அடிச்ச உடனே அதெல்லாம் நாங்களாம் ஆதரவு தரோன்னு சொன்னாங்க. இன்னும் இந்த ஆதரவை வைத்துக்கொண்டு எவ்வளவு நாளைக்கு இவர் போவார், இவர் என்ன செய்வார். அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தரும், நாங்கள் அவங்க கூட தான் கூட்டணி இருக்கோம் என்ன, ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு மறுதேர்தல் வராமல் தடுப்பதற்கும் வேறு யாராவது ஆட்சி அமைக்கக்கூடாதுன்றது தடுப்பதற்காக போனதா என்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய எண்ணங்கள் என்னன்னா, இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது ஜோசப் விஜய் ஆழமாக சிந்தித்து தன்னுடைய அவர் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அது தானாக முன் கொடுத்த வாக்குறுதிகள். அது இந்த நாட்டு மக்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் தேவைகள், எந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எந்த தேவைகளோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சாதாரண மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது 2 விஷயம். ஒன்று IMFL, இரண்டாவது கெஞ்சா. இந்த கெஞ்சா மருந்துகள் இதனுடைய போக்குவரத்தின் காரணமாக இளைஞர்கள் வயலண்ட்டாக இருந்து மக்களுடைய அமைதியை, பெண்களுடைய அமைதியை கெடுக்கிறாங்க. இதை எப்படி தடுக்கிறதுன்றது அடிப்படையில் பண்ணி கொடுக்கணும். பண்ணாதான் நல்லது. என்ன அதுக்குன்னு நம்ம
யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வந்து இங்கே முதலமைச்சராக முடியும் இருக்கிறத தான் நம்ம செஞ்சு ஆகணும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் தம்பியில் ராகுல் காந்தி வரார். அவர் மோடி வந்து மேற்கு வங்காளத்தில் போய் அந்த பதவியேற்பில் கலந்துனால இவர் இங்கே தமிழ்நாட்டில் கலந்து மகிழ்ச்சி. அவ்வளோதான். கூட்டங்கள் வந்து நெரிசல் பட்டு உயிர் சேதங்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு நன்றாக நடைபெற வேண்டும். எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வேறு என்ன செய்ய முடியும் பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு இவர் வந்து எப்படிலாம் ஆட்சி போகிறாங்க. இந்த அதிமுக வந்து இரண்டாக பிளந்து விட்டது. அதனுடைய விளைவு என்ன ஆகுது? அவங்க தனியாக வெளியிலேருந்து ஆதரவு தராங்களா, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது. மிச்செல்லாம் கொசுறு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது என்னவோ துரந்தர்னு ஒன்று போடுறாங்க. துரந்தர் அது என்ன துரந்தர் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா தெரியலையே. என்னவோ பார்ப்போம். காலை வணக்கம், நன்றி.